Hi viewers, welcome back to my channel Women's Art. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கி முல்லைப்பூ வந்து எப்படி நாம் மாலை மாதிரி கட்டுறது அப்படின்ட்டு நாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் எப்போவுமே ஆர்டினரியாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட பூ த்ரெட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இனி நாம் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து நூல் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துச்சு அந்த நூலை நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து விட்டுடலாம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து நூல் பந்து கூடால இருக்க மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கெட்டும்போது நிறைய நூல் வந்து ரைட் சைடு தான் நமக்கு வந்து தேவைப்படும். இனி நாம் எப்போ மாதிரி சென்டரில் கீழே 3 பூவும் மேலே 3 பூவும் வச்சு நம்ம வந்து எப்பவும் கட்டுற மாதிரி நம்ம வந்து பூ வந்து கட்டிடலாம். நான் வந்து முல்லைப்பூ வந்து 3 பூ வந்து யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நமக்கு கெட்டும்போது நல்ல நெருக்கமாக அழகாக வரும். எப்போ மாதிரி ஒரு சுற்றிட்டு நம்ம வந்து ஒரு நாட் போட்டுடலாம். பாருங்கள், வேணால் நீங்கள் கூட ஒரு நாட் கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு அதை நம்ம அப்படியே திருப்பிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாற்றி எடுத்துடலாம். மாற்றி எடுத்துட்டு நம்ம எப்பவும் கட்டுற மாதிரி தான் கரெக்டாக அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க நூலுக்கு மேலே பூ வந்து வர மாதிரி 3 பூவை வந்து கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், அந்த நூலுக்கு மேலே பூவோட காம்பு வந்து அதாவது தண்டு பகுதி வந்து வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே ஒரு சுற்றிட்டு நூலை வந்து கீழேருந்து மேலே எடுத்துடலாம். ஃபுல்லாகவே இதே சேம் மெத்தட் தான். அடுத்து நம்ம நூலுக்கு மேலே கரெக்டாக பூவோட காம்பு வர மாதிரி 3 பூ வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு நூலை வந்து கீழேருந்து மேலே எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி, சிம்பிள் மெத்தட். நம்ம எப்போவுமே ஆர்டினரியாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான். பாருங்கள், நான் வந்து ஃபோக்கஸில் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நூலை டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி 3 பூ வந்து எடுத்துச்சு கரெக்டாக இந்த நூலுக்கு மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நூலுக்கு மேலே அந்த பூவோட தண்டு வந்து கரெக்டாக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து அந்த காம்பை வந்து நூலையும் அந்த காம்பையும் நம்ம வந்து கையால் கரெக்டாக டைட்டாக பிடிச்சிட்டு மேலேருந்து நூலை சுற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட்டின காம்புக்கும் இப்போ நம்ம புதுசாக வச்ச பூவோட காம்புக்கும் சென்டரோடு இந்த மாதிரி நூலை வந்து நம்ம வந்து மேலே எடுத்துடலாம். பாருங்கள், சிம்பிள் தான். ஃபுல்லாகவே இதே சேம் மெத்தட் தான். ரொம்ப ஈஸி கட்டுறதுக்கு. பாருங்கள், அடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 3 பூவை கரெக்டாக வச்சுட்டு மேலேருந்து கீழே கொண்டு வந்து நூலை அடுத்து கீழேருந்து மேலே நம்ம நூலை கொண்டு போகணும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கெட்ட பூவுக்கும் இப்போ கெட்டக்கூடிய பூவுக்கும் சென்டர் பகுதியோடு நம்ம வந்து நூலை வந்து மேலே எடுத்துடணும். ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி கெட்டும்போது பூ நல்ல நெருக்கமாகவும் வரும், பூ வந்து ரவுண்டாகவும் வரும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். முல்லைப்பூவில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து 3 பூ யூஸ் பண்ணி கெட்டணும் அப்படின்னா விரியும் போது ரொம்ப நெருக்கமாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மாலை வந்து கட்டிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இதை வந்து ஜடவேணியாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். முல்லைப்பூவில் வந்து முல்லைப்பூவோட காம்பு வந்து நீளமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மல்லிகைப்பூவில் வந்து நமக்கு வந்து தண்டு வந்து சின்னதாக தான் இருக்கும். ஆனால் முல்லைப்பூவில் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கனால நம்ம வந்து ஈஸியாக கட்டிடலாம். அதே மாதிரி பிச்சி பூவும் அப்படி தான், நம்மளுக்கு வந்து கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாலை மெத்தடில்.
நான் வந்து கொஞ்சம் கட்டிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக வரும். பாருங்கள் நான் வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நான் வந்து கட்டிட்டேன். இனி நாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக கட்டினா பூக்கு மேலே நாட் வர மாதிரி நம்ம வந்து கரெக்டாக போடணும். இல்லைனா பூ வந்து எல்லாமே கொட்டிடும். அதை வந்து லாஸ்ட் வந்து நீங்கள் வந்து நாட் போடும்போது கரெக்டாக லாஸ்ட்டு கட்டுனா பூக்கு மேலே நாட்டு விழுற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக நாட் போடுங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பூவு. நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.